திருச்சியில் தவிக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு 23 நிபந்தனைகளை விதித்துள்ளது மாநகர காவல்துறை. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள். வருகிற 13ஆம் தேதி திருச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சார பரப்புரையை தொடங்கவிருக்கிறார். விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு அனுமதி அளித்திருக்கக்கூடிய காவல்துறை 23 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. சனிக்கிழமை காலை திருச்சி வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரக்கடை பகுதியில் உரையாற்றவிருக்கிறார். காலை 10:35 மணி முதல் 11 மணி வரை மட்டுமே விஜய் உரையாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருச்சி மாநகருக்குள் தவிக தலைவர் விஜயை வரவேற்கும் விதமாக எந்தவித நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என காவல்துறை நிபந்தனை விதித்திருக்கிறது. ஏனெனில் விஜய் பரப்புரை நடத்தக்கூடிய இடமானது மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள வணிக பகுதியாகும் என்றும், அதே போன்று பரப்புரை வழித்தடத்தினில் மனுவில் சமர்ப்பித்தபடி பரப்புரை முடிவுற்ற பின்பு பரப்புரை வாகனம், அதாவது கட்சித் தலைவர் விஜயோட வாகனம் குறிப்பிட்ட எந்த இடத்தில் எந்த வழியில் பயணிக்க வேண்டும் என்று காவல்துறை வலியுறுத்தி இருக்கிறதோ அந்த வழியில் தான் பயணிக்க வேண்டும், மாற்று வழியில் பயணிக்க கூடாது என்ற நிபந்தனையும் காவல்துறை விதித்திருக்கிறது. காவல்துறையிடம் கொடுத்துள்ள வழித்தடத்தில் மட்டுமே திருச்சியில் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய விஜய் அந்த வழித்தடத்தில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது இசைக்குழு எதுவும் பயன்படுத்தக்கூடாது, எந்த விதமான கலை நிகழ்ச்சிகளோ அல்லது எந்த விதமான இசை நிகழ்ச்சியோ அந்த இடத்தில் நடத்தக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வருபவர்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்ய வேண்டும், உரிய வசதிகள் செய்ய வேண்டும், மேலும் பார்க்கிங் வசதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள், இந்த 23 நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 23 நிபந்தனைகளும் ஏற்பதாக எழுத்துப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உறுதிமொழி கொடுக்க வேண்டும் எனவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு நிபந்தனை மீறினால், காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய 23 நிபந்தனைகளை மீறினால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை செய்யக்கூடிய அந்த பரப்புரை பாதியில் நிறுத்தவும் காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது என்றும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 13ஆம் தேதி காலை 10:35 மணி முதல் 11 மணிக்கு உள்ளாக அந்த நேரத்தில் தான் விஜய் பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகாக காவல்துறை குறிப்பிட்டிருக்கக்கூடிய வழியில் தான் விஜய் பயணித்து அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. 23 நிபந்தனைகள் விஜய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் 23 நிபந்தனைகள் காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்டிருக்கிறது.